Hello students, welcome to Simple Study Tamil. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி கொஷின் பேப்பர் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிற 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். எல்லா கொஷினையும் ஆப்ஷன் விடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணுங்கள். நல்லா ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. சப்டாபிக்ஸ்லாம் போடுங்க. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் சப்டாபிக்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணுங்கள். டயக்ராம்லாம் நீட்டாக பென்சிலில் போடுங்க. 2 மார்க்ஸ்லாம் அட்லீஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. 3 மார்க்ஸ்னால் அட்லீஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் ஆச்சு எழுதுங்க. 5 மார்க்ஸுக்கு அட்லீஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஏதாச்சும் டயக்ராம்ஸ் இருந்தால் அதையும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் டயக்ராம்ஸுக்கும் மார்க் அலோகேஷன் உண்டு. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிற கொஷின்ஸும் சேர்த்து படித்தாலும் இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமை உங்கள் பப்ளிக் எக்ஸாம் போல் நினச்சிக்கிட்டு நல்லா ரைட் பண்ணுங்கள். பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் ரைட் பண்ண போகிறதுனால இந்த இயர்லேருந்தே ஃபுல் போர்ஷனுக்கான எக்ஸாமை நல்லா பிளான் பண்ணி எழுதுங்க. இதில் ஃபுல் மார்க்ஸுக்கு எய்ம் பண்ணால் தான் நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் நல்லபடியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அண்ட் உங்களுக்கும் எழுத வரும். ப்ரெசன்டேஷன் தான் முக்கியம் ரொம்ப. பிகாஸ் நீங்கள் எவ்வளோ தான் நல்லா எழுதினாலும் ப்ரெசன்டேஷன் நல்லா இல்லைனா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. எல்லா கொஷின்ஸையும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எல்லா பாயிண்ட்ஸையும் அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே 1 மார்க் முடிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்லேருந்து ஆரம்பிங்க. அப்போ தான் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்கன்ட்டு இன்ஃபார்ம் பண்ண முடியும். எல்லா கொஷினையும் முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுங்கள். தெரியாத கொஷினாக இருந்தாலும் அதுக்கு ரிலேட்டடானதை ரைட் பண்ணுங்கள். பிகாஸ் மினிமம் மார்க்காச்சும் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.